மிளகு 3/4 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூனு, தனியா 2 ஸ்பூனு, மிளகாய் 1 போட்டுக்கிறேங்க. அப்புறம் ஒரு ஏலக்காய் 1, பட்டை 1, கிராம்பு 1ங்க. எல்லாம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதை மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிக்குவோம். நான் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. 1 ஸ்பூன் கடுகு போடுறோம். பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூனு, ஏலக்காய் 1, கிராம்பு 1, பட்டை 1 போட்டுக்கிறோங்க. கருவேப்பிலை 1 கொத்து, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கிய வெங்காயம் போடுறோம். இதெல்லாம் பொன்னிறமாக வதக்குறோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 1 போடுறோம். தக்காளி வதங்க உப்பு கொஞ்சம் போடுறோம். எல்லாத்தையும் பொன்னிறமாக வதக்கணும். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போடுறோம். 100 கிராம் ப்ரொக்கோலியை நான் போடுறேங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் சுடு தண்ணியில் ஒரு வாட்டி கொதிக்க வச்சுட்டு அலசிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சதை போடுறோங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். ஒரு 10 நிமிஷம் சூப்பரான பக்ரோலி ரெடிங்க.